வணக்கம் நேயர்களே. நம்மளுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சேமிச்சு வைக்கணும். சேமிச்சு வைக்கிறதோடு மட்டும் இல்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய தொகை தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மாதம் மாதம் உங்களுடைய சேலரியில கிடைக்கிறதுல ஒரு போர்ஷன்ஸ்ல நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு நாம மாதம் மாதம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு சேமிச்சு வைக்கிறதுங்கிறது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒரு சமயத்தில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பங்குச்சந்தையில் நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த ஸ்டாக்ஸ் ஏறுது இறங்குது. இப்போ கொரியா மாதிரி நாடுல ஏதாவது ஒரு வீழ்ச்சி, அதாவது கோஸ்பின்னு சொல்லுவாங்க, கோஸ்பி மாதிரி வெளிநாட்டு சந்தை விழுந்தாலும் நம்மளுடைய கேபிட்டலுங்க இந்திய மார்க்கெட்டுக்கு அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகி சரியுது. இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் ஓரளவுக்கு தற்போது சிறந்ததாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். இப்போ இது மாதிரி இருக்கிற போது என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயே அதில் எஸ்ஐபின்னு இருக்கு, அதில் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் எதில் வேணாலும் உங்களுக்கு பிரியத்துக்கு உங்களுடைய அனாலிசிஸ் எது திருப்திகரமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொடர் சேமிப்பை, தொடர் முதலீட்டை துவங்கலாம். சரி, இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். பணத்தை ஒரே இடத்துல போடக்கூடாது. அப்போ டைவர்சிஃபிகேஷனாக போடணும். எல்லா பணத்தையும் ஷேர் மார்க்கெட்லையும் போட்டுறக்கூடாது. அப்போ எப்படி என்ன செய்யணும்? உங்களுடைய ஏர்னிங்ஸு மந்த்லியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லம்சமாக இருந்தாலும் பிரித்து தான் போடணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு லம்சம் இருக்கு அப்படின்னா அதை 50% எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு சற்று பாதுகாப்பானது. மீத 30% நிப்டி 50 ப்ளூ சிப் பங்குகளில் நீண்ட காலத்துக்கு ஒரு சேமிப்பாகவும் முதலீடு செய்யலாம். மீதி 20% ரிஸ்க் எடுக்கிற பங்குகள், லெவரேஜ்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா மட்டும் வேணும்னா தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒரு இடம் சரிஞ்சாலும் மற்றது நமக்கு தாங்கி பிடிக்கும். அடுத்து, லெவரேஜ்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் எஃப்&ஓ விளையாட்டில் தயவு பண்ணி இறங்காதீங்க. அப்போ நீண்ட கால முதலீட்டராக இருந்தால் இதை தொடவே கூடாது. ஒரு நாளில் 20% போனாலும் தாங்குற மனசு வேணும். அதனால இந்த லிவரேஜ்டு ஃபண்டு கிட்ட போகக்கூடாது. அதே மாதிரி பயத்தில் விற்காதீங்க. பேனிக் செல்லிங் வேண்டாம். ஒரு நியூஸ், கோஸ்பி கொரியா அதனுடைய பங்குச்சந்தை விழுந்ததுன்னு செய்தி வந்ததும் உடனே எல்லாத்தையும் வித்துட்டா நஷ்டம் உறுதி. நல்ல கம்பெனியாக இருந்தால் 1-2 மாசத்துல திரும்ப ஏறிடும். சந்தை உயர்றதுங்கிறது நல்ல பங்கை டிஸ்கவுண்ட்ல வாங்க வாய்ப்புன்னு நினைக்கணும். கூடுமான வரையும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நியூஸை பாருங்க, ஆனால் அதுக்கு அடிமையாகாதீங்க. மற்ற உலக நாடுகளில் ஹேங்சங்கோ அல்லது கோஸ்பியோ இது மாதிரி விழுந்ததுன்னா, டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் விழுந்ததுன்னா பார்த்து பயப்படாதீங்க. நீங்கள் வாங்கின கம்பெனியோட பிஸ்னஸ் நல்லா போகுதான்னு மட்டும் பாருங்க. ஒரு கோல்டன் ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் தேவைப்படாத, அதாவது தேவைப்படாத பணத்தை மட்டுமே ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க. அடுத்த 6 மாசத்துக்கு தேவையான பணத்தை மார்க்கெட்ல வச்சிடாதீங்க. அப்போ குளோபல் இண்டைசஸ் 500 புள்ளி ஏதாவது குறிப்பிட்ட கோஸ்பியோ அல்லது டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக்கு தைவான் இப்படி ஏதாவது 500 புள்ளிகள் விழுந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் பார்த்து நல்ல இடத்துல பண்ணியிருக்கோன்னு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நல்லதா இல்லை டைரக்ட் ஷேர் நல்லதான்ட்டு ஒரு டவுட் இருக்கும். இப்போ அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசலாம். மியூச்சுவல் ஃபண்டு வர்சஸ் டைரக்ட் ஷேர், எது உங்களுக்கு சரி? சரி, மியூச்சுவல் ஃபண்டு இப்போ ரிஸ்க்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்டு மேனேஜரு அதை டிரைவ் பண்ணுறாரு. கம்மி ரிஸ்க்கு, 50-60 கம்பெனியில் அது ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுவாங்க. அதே நீங்கள் டைரக்ட் ஷேரில் இருந்தால் நீங்கள் தான் அதை மெயின்டைன் பண்ணணும். அதிக ரிஸ்க்கு, 5-10 கம்பெனி தப்பாக போனாலும் நஷ்டம் வரும். இதுக்கான நேரம் மாதம் 5 நிமிஷம் போதும், எஸ்ஐபி போட்டுவிடலாம் எங்கள் மியூச்சுவல் ஃபண்டில். அதே ஸ்டாக்னா தினமும் நீங்கள் நியூஸு சார்ட்டு அப்டேட்ஸு பார்க்கணும்.
சந்தையினுடைய போக்கை பார்க்கணும். அடுத்தது, இதுக்கு நாலேஜ், இதுக்கு எஸ்ஐபிக்கு பெருசா தேவையில்லை. ஆனா ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு கார்பரேட்னுடைய பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரியணும். சரி, இதுல லாபம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னாக்கா சராசரியா உங்களுடைய முதலீட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆவரேஜா 12 டு 13% எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே ஒரு ஸ்டாக்ல பண்ணீங்கன்னா நல்லா பண்ணாதான் 20% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. தப்பா பண்ணீங்கன்னாக்கா -30% ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்கள் எது சிறந்தது என்று நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். இப்போ இதுல யாருக்கு எது சரி? மியூச்சுவல் ஃபண்டு எடுங்க. இதுல இருந்தா இதுல இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்க கீழே கண்டுள்ள காரணங்கள்ல இருந்தால் நீங்க அதை டிசைட் பண்ணலாம். ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு பிஸ்னஸ் பார்க்குறீங்க, சந்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மற்ற குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் பயமா இருக்கு, நான் லாங் டைமுக்கு போடுறேன்னு நினைக்கிறீங்க, தொடக்கம் ஒரு எஸ்ஐபி 500லேருந்து கூட ஆரம்பிக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இது சௌரியமா இருக்கும். டைரக்ட் ஷேர் எடுக்கணும். இதில் இருந்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனைனா, கம்பெனி படிக்க பிடிக்கும், ஆனால் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்களான்னு பார்க்கணும். அதனால ஒரு எஸ்ஐபி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஒரு டைரக்ட் ஷேர் எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். தினமும் 30 நிமிஷம் மார்க்கெட் பார்த்தே ஆகணும். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்கிறேன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் டைரக்டாக ஸ்டாக்கில் பண்ணுறது உங்களுடைய முடிவு. இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட்டு வழி ஹைபிரிட். 80% பணம் மியூச்சுவல் ஃபண்டு, பாதுகாப்புக்கு மற்ற இண்டைசஸ்ஸு, தைவான் இந்த மாதிரி கோஸ்பி, டவ் ஜோன்ஸ் நஷ்டாக்கு விழுந்தாலும் பெருசாக பாதிக்காது. மீதி 20% பணம் அதை மட்டும் டைரக்ட் ஷேரில் கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் அதிக லாபம் பார்க்கவும் நீங்கள் பிரயோகிக்கலாம். இப்படி பண்ணால் தூக்கமும் வரும், லாபமும் வரும், நம்ம கையில் இருக்கிற பணமும் நம்ம தூங்குற போது கூட நமக்கு சம்பாதிச்சு கொடுப்போம். இப்போ உங்களுக்கு இப்போ எதில் அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டா இல்லை ஷேரா, அதை வச்சு அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன். இப்போ எந்த வகை மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு சரியாக இருக்கும் அதை உண்மையாக நான் சொல்கிறேன். நிஃப்டி 50 அல்லது சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு, குறைவான கட்டணம் 0.1%. மற்ற இண்டைசஸ், மற்ற நாட்டினுடைய இண்டைசஸ் இருந்தாலும் இந்தியாவோட டாப் 50 கம்பெனி தான் லாங் டேர்மில் ஏறிடும். ரிஸ்க் கம்மி, ஆரம்பிக்க இதுதான் பெஸ்ட். அடுத்தது நம்பர் 2, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஃபண்டு மேனேஜர் நல்ல கம்பெனியை பார்த்து அப்பப்போ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடுவார். சிறிய பெரிய எல்லா கம்பெனிகளையும் போடுவார். கொஞ்சம் அதிக லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அடுத்தது 3வது, டெப்ட் ஃபண்டு அல்லது லிக்விட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் உயர்ற நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கும், எஃப்டி மாதிரி, ஆனால் கொஞ்சம் அதிக வட்டி கிடைக்கும். அடுத்தது இதில் கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நிறுத்தாதீங்க. மார்க்கெட் உயரப்போது தான் உங்களுக்கு யூனிட் கம்மி விலைக்கு கிடைக்கும், அப்போ நிறுத்திட்டா உங்களுக்கு நஷ்டம். அடுத்தது, இது எத்தனை வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எஸ்ஐபியில்? 5 வருஷம் டச் பண்ணாதீங்க. 1 to 2 வருஷத்தில் மற்ற நாட்டினுடைய இண்டைசஸ் விழுந்தாலும் ஃபெடரல் ரேட்டெல்லாம் வந்து ஆட்டினாலும் 5 வருஷம் கழிச்சு பாருங்க, உங்களுக்கு பெரும்பாலும் இது லாபத்தை தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஃபண்டை பொறுத்து. நம்பர் 3, ஒரே ஃபண்டில் போடாதீங்க. 50% இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் 50% ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்லையும் இந்த மாதிரி பிரித்து போடுங்க. சரி, இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போனால் இப்போ மற்ற நாட்டினுடைய இண்டெக்ஸஸோ நம்ம சென்செக்ஸோ நிஃப்டியோ அல்லது வந்து டவ் ஜோன்ஸ் நஷ்டாக் விழுந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்கள் எஸ்ஐபி தானாக போய்கிட்டே இருக்கும். 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சரியாயிடும். மார்க்கெட்னாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். மார்க்கெட் வந்து பையட்லோ செல்லட்டை தான் பேசிக் ஃபார்முலா. சுருக்கமாக சொல்ல போனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது மரம் வளர்க்குற மாதிரி தினமும் தோண்டி தோண்டி பார்க்கக்கூடாது. தண்ணி ஊற்றிட்டு விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது நீங்கள் இப்போ எஸ்ஐபி பண்ணுறீங்களா இல்லை லம்சமாக போடுறீங்களா, இதில் எந்த ஃபண்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு அடுத்த ஒரு கைடன்ஸ். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தால் பாதி பிரச்சனை முடிஞ்சது.
மற்ற நாட்டினுடைய மார்க்கெட்டு இண்டைசஸ் இருந்தாலும் நம்ம பயப்படாமல் இருக்க மியூச்சுவல் ஃபண்டை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னு பார்ப்போம். எந்த வகை மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு சரியாக இருக்குங்கிறதுக்கு சில வழிகாட்டல்கள். நிஃப்டி 50 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு கம்மி கட்டணம் 0.1%. அப்போது மற்ற நாட்டினுடைய இண்டெக்ஸஸ் இருந்தாலும் இந்தியாவோட டாப் 50 கம்பெனி தான் லாங் டைமில் ஏறிடும். ரிஸ்க் கம்மி, ஆரம்பிக்க இதுதான் பெஸ்ட். இது மாதிரி நம்ம பார்த்து யோசனை பண்ணி தான் தீர்மானிக்கணும். சரி, புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு 3 பெஸ்ட் ஃபண்டு டைப் சொல்கிறோம். நிறையா ஃபண்டு இருக்குது, நிறையா நிறுவனங்கள் இருக்குது. அதில் எனது பார்வையில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்டை மொத்தமாக நம்புறீங்கன்னா இதுதான். நன்மை என்ன? இதில் கட்டணம் ரொம்ப கம்மி, 0.1%. ஃபண்டு மேனேஜர் தப்பு பண்ண முடியாது. உதாரணம் ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, ஐசிஐசி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள். நீங்கள் அப்புறம் நீங்கள் இந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் அல்லது மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அல்லது என்னை தொலைபேசி வாயிலாக கேட்டாலும் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் டைரக்ஷன்ஸை டீட்டெயில்டாக கொடுக்கலாம். யாருக்கு மற்ற நாட்டினுடைய இண்டெக்ஸஸ் இருந்தாலும் 5 வருஷம் பார்த்துக்கலாம்னு இருக்கிறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். அடுத்தது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃபண்டு மேனேஜர் நல்ல கம்பெனியாக தேடி போயிடுவார், நல்லா பார்த்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவார். அப்போது நல்ல கம்பெனியில் அவர் தேடி தேடி பார்த்து பண்ணுற போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ப்ளஸ் சிறிய கம்பெனி ரெண்டுலேயும் போடுவார். லாபம் கொஞ்சம் அதிக வர வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, குவான்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. எஸ்பிஐ, ஐசிஐசி எல்லாத்துலேயுமே இருக்குது. இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். நான் இது எதுவுமே பரிந்துரை செய்யலை, உங்களுக்கு ஒரு வழிகாட்டலுக்காகவும் தகவலுக்காகவும் இப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். இது என்ன, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக. ஹைப்ரிட் ஃபண்டு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ்டு அட்வான்டேஜ். இது எதுக்கு யூஸ் ஆகும்? பாதி ஷேரு பாதி டெப்ட்டு, மார்க்கெட் ஆடுனா தானாக பேலன்ஸ் பண்ணிக்குவோம். அப்போ இதனுடைய பெனிஃபிட் என்ன? வரப்போ நஷ்டம் கம்மி, ஏறுறப்போ லாபமும் கிடைக்கும். இதுலேயும் நிறையா இருக்குது. ஒரு ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, ஐசிஐசிஐ பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த நிப்பான், இந்த மாதிரி ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்டு? தூக்கம் கிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபண்டில் போட்டுட்டு நம்ம எதிர்காலத்தை நல்லபடியாக கிடைக்கும்னு நினச்சி எதிர்பார்க்கலாம். நான் சொல்கிற ஆரம்ப பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5,000 ரூபாயை நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபியில் போடுங்க. 3,000 ரூபாயை ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு எஸ்ஐபியில் போடுங்க. 2,000 லிக்விட் ஃபண்டு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ. இப்படி பண்ணினா நம்ம நாட்டோட இண்டெக்ஸஸோ அல்லது மற்ற நாட்டோட இண்டெக்ஸஸோ இருந்தாலும் நமக்கு பயம் இருக்காது. இதில் முக்கிய குறிப்பு என்னன்னா, டைரக்ட் பிளானில் மட்டும் வாங்குங்க, கட்டணம் கம்மி. இது நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த க்ரோ ஆப்பு, ஜெரோதா காயின் ஆப்பு, இது மாதிரி நிறையா ஆப்பு, அலைஸ் ப்ளூ, ஆஞ்சல் புக், இந்த மாதிரி ஒவ்வொரு செபி ரிஜிஸ்டர்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருக்கணும். அதை நீங்கள் முதல்ல உறுதி பண்ணிக்கோங்க. அது மாதிரி இதெல்லாம் போட்டேன்னாக்கா இது மாதிரி சரி. கேவிசி ஒரே ஒரு தடவை பண்ணால் போதும். உங்களுடைய குறிக்கோள் என்ன? 5 வருஷத்தில் வீடு அல்லது கார், 15 வருஷம் குழந்தைகள் படிப்பு அல்லது ஓய்வு காலத்துக்கு படம். இது மாதிரி நீங்கள் நல்ல ஃபண்டாக தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எஸ்ஐபிக்கு மாதம் இவ்வளோ போட முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு நீங்கள் மாதத்தோடும் நீங்கள் அதனுடைய எந்த பிளாட்ஃபார்மில் இது பண்ணுறீங்களோ இல்லையோ ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டாலும் அந்தந்த தேதிக்கு நீங்கள் ஃபண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு வழிகாட்டலுக்காக சொல்கிறது. நம்ம மொத்தமாக பணம் இருந்தாலும் நீங்கள் பிரித்து போடலாம். இல்லை சரி என்னால் மொத்தமாலாம் இது பண்ண முடியாது, ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு ஓஷன், இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி பிரித்து போடலாம். இதுதான் எஸ்ஐபி வர்சஸ் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் நம்ம டைரெக்டாக ஒரு ஸ்டாக்கில் பண்ணுறதுக்குள்ள வித்தியாசத்தை மேலே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுமோ நீங்கள் அதுக்கு தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்டு அட்வைசர்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னா கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணில் நீங்கள் பேசினாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் வழிகாட்டுறேன். உங்கள் முதலீடு சிறக்கட்டும். வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.